ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ். வாங்க விளாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பசங்களுக்காக நம்மளே வீட்டில் ரெடி பண்ணுற சத்துமா மிக்ஸ், ஹெல்த்தி மிக்ஸ் தாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். கம்பு, சிவப்பரிசி, திணை, கருப்பு உளுந்து, பாதாம், பிஸ்தா, ஏலக்காய், சுக்கு, வெள்ளை உளுந்து, அப்புறம் திணை, சாமை, பாசிப்பயிறு, வெள்ளைச்சோளம், சிகப்பு அரிசி, கருப்பு கவுனி அரிசி, சிறுபயறுப்பு. இது எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தாங்க. நல்லா கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் இது ஃப்ரை பேனுக்கு மாற்றணும். தனித்தனியாக ஒவ்வொன்றா உட்காந்து ஃப்ரை பேனில் மாற்றி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் தனித்தனியாக வறுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம நல்லா திரிச்சிக்கலாம். நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நல்ல சத்துள்ளது. பசங்களுக்கு டெய்லி நம்ம ஈவினிங்கோ காலையிலையோ பிள்ளைங்களுக்கு இது நம்ம காஃபியில் கலந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா களி மாதிரி கிண்டி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொழுக்கட்டை பிடிச்சி கொடுக்கலாம், புட்டை வச்சு கொடுக்கலாம். அதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தாங்க. நம்மளுக்கு விருப்பத்துக்கு தக்கன பிள்ளைங்க டேஸ்ட்டுக்கு தக்கன இதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதில் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது, சத்தானது. எல்லாமே மில்லட்னால பசங்களுக்கு தேவையான அளவு எல்லா சத்துக்களும் நம்ம ஒரே நேரத்துலேயே பசங்களுக்கு கொடுக்கலாம். இது 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் யாருனாலுமே இதை எடுத்துக்கலாங்க. இது உடம்புக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகுதுங்க. இது நம்ம எல்லாமே ஆற வச்சு திரித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா காய போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ நான் பசங்களுக்காண்டி கூழ் மாதிரி களி மாதிரி கிண்ட போகிறேன். அதுக்கு ஒரு 5 ஸ்பூன் பவுடர் எடுத்துருக்கேன். அதுக்கு 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் பனங்கருப்பட்டியோ கருப்பட்டியோ சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கேன். இது நல்லா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான். இதை அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கட்டியாக களி மாதிரி வந்துடுங்க. இதை அப்படியே ஆற வச்சு பசங்களுக்கு அப்படியே கொடுத்துடலாம். இது இறக்கும்போது ஒரு ஃப்ளேவருக்காண்டி 1 ஸ்பூன் நெய் ஊற்றி ஆட் பண்ணுவேன். அது நல்ல மெல்ட் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் எல்லாமே ரெடி பண்ணது ஃபுல்லாமே நம்ம மில்லட், அதாவது சிறுதானியம் தான். அது நம்மளாவே ரெடி பண்ணி நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது செம்ம டேஸ்ட்டில் நம்ம சேர்த்துருக்கிற ஏலக்காய், சுக்கு எல்லாமே சேர்ந்து எல்லாமே வறுத்து ரெடி பண்ணிக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.